வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோ நம்ம செப்டம்பர் மாதம் எந்தெந்த மொபைல்லாம் லான்ச் ஆக போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செப்டம்பர் மந்த்ல ஏகப்பட்ட மொபைல்ஸ் வந்து லான்ச் ஆக போகுதுங்க. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து சாதாரண மொபைல்ஸ்லாம் இல்லை, இருக்கிறதுல ஹையர் எண்ட் மொபைல்ஸ்லாம் லான்ச் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மொபைல் வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஐஃபோன்ஸை வச்சு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உலகத்தில் எல்லா பார்ட்ஸ்லையுமே வந்து ஐஃபோன் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கு. அண்ட் ஐஃபோன் மேலே ஒரு கிரேசினஸ் அப்படிங்கிறது வந்து குறையல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது ஒரு வருஷமும் வந்து ஐஃபோன் வந்து செப்டம்பர் மாதம் அவங்களுடைய புது வேரியண்ட்டை வந்து லான்ச் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐஃபோன் சீரிஸ் 13 வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்பிள் ஐஃபோன் சீரிஸ் 13 பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஐஃபோன் 12 சீரிஸில் எப்படி வந்து 4 ஃபோன்ஸ் வந்ததோ அதே மாதிரி 13 சீரிஸில் வந்து 4 ஃபோன் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் 13, ஐஃபோன் 13 ப்ரோ, ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ், ஐஃபோன் 13 மினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 4 ஃபோனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைஸில் வந்து நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து 12 சீரிஸில் பார்த்தீங்கன்னா மினி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் அதில் வந்து நிறைய வேரியன்ட் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 5nm ப்ராசரோட வருது, A15 பயோனிக் சிப். ஸோ இதுக்கு முன்னாடி வந்தது பார்த்தீங்கன்னா A14 பயோனிக் சிப், இப்போ வந்து A15 பயோனிக் சிப்போட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராசரே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஃபாஸ்டஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது A15 வந்து அதையும் தாண்டி ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஐஃபோன் ஃபேன்ஸ்லாம் வந்து ரெடியாக இருப்பாங்க. எப்படா லான்ச் ஆகும், நான் லான்ச் ஆன உடனே ஆர்டர் பண்ணணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாங்க. அப்படிங்கிறது வந்து எந்த டவுட்டுமே இல்லாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம மனசு வலிக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 13 சீரிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஐஃபோன் 12 சீரிஸோட விலை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் 12 சீரிஸே பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து 70,000 and above இருந்தது. ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 lakhs வரைக்கும் இருந்தது. அதை விட ஜாஸ்தி அப்படின்னா நம்ம வந்து இஎம்ஐல தான் வந்து ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன். லோன் வாங்கி தான் ஃபோன் வாங்கணும், அந்தளவுக்கு காஸ்ட்லியாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ஐஃபோன் 13 சீரிஸ் வந்து வரப்போகுது. அதுக்காக வெயிட் பண்ணுறவங்க ஸ்டே டியூன் வித் கிங் மொபைல்ஸ். அடுத்து செப்டம்பர் மந்தில் லான்ச் ஆக போகிற மொபைல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா MI 11T and MI 11T Pro. ஸோ MI அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்த பட்ஜெட் ரேஞ்ச் மொபைல்லாம் வந்து லான்ச் பண்ணி ரொம்பவே வந்து பாப்புலர் ஆனாங்க. எல்லார் வீட்லேயுமே வந்து MI மொபைல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லக்ஸரி மொபைல்ஸ் அப்படிங்கிற சர்க்கிள்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல காஸ்ட்லியான மொபைல், அதே நேரத்தில் ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. MI 11T and 11T Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிட் செக்மெண்ட் மொபைலாக இருக்கும், அதே நேரத்தில் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து கலர்ஸ்லாம் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. எது மாதிரி கலர்ஸ் இருக்கும், மூன்லைட் கலர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஐயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் வைஸ் ஃபோன் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஐயோட ஓஎஸ் வந்து ரொம்பவே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஆண்ட்ராய்டு என்னதான் வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலும் இப்போ ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து OnePlus பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய கஸ்டமைஸ்ட் ஓஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எம்ஐயோட ஓஎஸ் வந்து ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து இனிஷியலாக வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தனால இப்போ சாதாரண மக்களுக்கும் புரியணும், அவங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த விதத்தில் MI 11T and 11T Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB RAM and 256GB மெமரி காம்பினேஷனோட வரும்னு சொல்லியிருக்காங்க. கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இன்னும் எதுவும் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணல, இல்லைனா அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து MI 11T and 11T Proக்காகவும் வந்து நம்ம வெயிட் பண்ணி காத்திருக்கலாம். அடுத்து செப்டம்பர் மந்தில் என்ன மொபைல் லான்ச் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர் ஃப்ளாக்ஷிப் மொபைலுங்க. கேமராவுக்கு பேர் போன சீரீஸ்ல இருந்து அடுத்த மாடல் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? VIVO X70 சீரீஸ். விவோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து VIVO X60 சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் லான்ச் பண்ணாங்க. அது வந்து சூப்பர் ஹிட்டாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அவ்வளோ சூப்பர் ஹிட்டாக போச்சு அப்படின்னா அதோடைய கேமரா ப்ராப்பர்ட்டிஸ்க்காக. கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ZS லென்ஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அமேசிங்கான குவாலிட்டியோட கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வந்து பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ லென்ஸ் அது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இப்போ அடுத்த லெவல் போகக்கூடிய ஒரு மாடல் தான் வந்து X70 சீரிஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வைஸ் ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து அமேசிங்காக இருக்குது. செப்டம்பர் மந்த் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அநேகமாக எனக்கு வந்து ஆப்பிள் 13 சீரிஸோட போட்டி போகிறதுக்கு தான் வந்து செப்டம்பர் மந்த் லான்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து விவோ ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் அப்படி தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S21 FE.
சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா இந்த S21 சீரிஸ் வந்து ரொம்ப பாப்புலரான சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதோடைய கேமரா கேப்பபிலிட்டிஸ் வந்து அமேசிங்காக இருக்கும். அண்ட் அது வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைல், அதோடைய காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் மொபைல் வேணும், ஆண்ட்ராய்ட் மொபைல் வேணும், அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு சாம்சங் மாதிரி கம்பெனிலேருந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக S21 சீரிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சாம்சங் S21 FE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 8 லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ சாம்சங்கில் இன்ஸ்டாகிராமில் அவங்க வந்து ஆக்சிடென்ட்ல ஒரு போஸ்ட் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாம்சங்குடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்ட்லேயே வந்து ஒரு ஃபோட்டோ லான்ச் ஆச்சு. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமராவோட வர மாதிரி ஃபோட்டோஸ் இருந்தது. ஸோ சாம்சங் S21 சீரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமராவுமே வந்து இப்போ ஐஃபோனில் எப்படி வந்து பிக்சல் கம்மியாக இருக்குமோ அதே மாதிரி சாம்சங்கும் வந்து அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 12 அது மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 512 GB ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 256 GB எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சாம்சங் கேலக்ஸி S21 FE பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி S21 சீரிஸில் இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மி விலையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி காத்திருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாப்புலர் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். பட் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பிக்சலுக்குன்னு வந்து தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், உங்களுக்கு வந்து வெயிட்டே இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சாதாரண ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசிங்காக இருக்கும். அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பிக்சலில் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐஃபோனில் எடுத்தால் எவ்வளோ நல்லா இருக்குமோ அதை விட நல்லா இருக்கிற நிறைய ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு கூகுள் பிக்சல் சீரிஸில் இருக்கிற கேமரா நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஸ்டினபிள் தான். பட் அதோடைய ஏஐ வந்து அவ்வளோ அப்டேட்டடாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஏஐ வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, எந்த ஒரு வீடியோஸ் எடுக்கிறீங்கனாலும், சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குது, அதுக்கு பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து அது வந்து லட்சக்கணக்கான ஃபோட்டோஸோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து எந்த இடத்திலும் லேக் ஆகாது, ஹேங் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து கூகுள் பிக்சல் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து ஆப்பிள் ஃபோனுக்கு ஏதாவது ஒரு போட்டி போடுற மாதிரி ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து OnePlus தேடுவோம், அப்படி இல்லைனா சாம்சங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன மொபைலாக இருக்கும் அப்படின்னா கூகுள் பிக்சலாக இருக்கும், இல்லைனா Huawei அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதுவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கூகுள் பிக்சல் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசிங்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட வருது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து 33 watts ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது. இதுக்கு முன்னாடி வந்து பிக்சல் சீரிஸ் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து 33 watts ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 0 to 100 பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் ஆயிரும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அப்டேட்டட் ஏஐ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசர் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே நல்ல ஸ்னாப்ட்ராகன் கான்ஃபிகரேஷனோட வந்துடும். உங்களுக்கு வந்து ஓவரால் ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப்பாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கூகுள் பிக்சல் 6 எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். செப்டம்பரில் வந்து லான்ச் ஆகுது அண்ட் அக்டோபரில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா OnePlus 9 RT. என்னது இப்போ தானே OnePlus 9ல் வந்து ஒரு 4 மொபைல் லான்ச் ஆச்சு, ஏன் திரும்ப OnePlus 9 சீரிஸே லான்ச் பண்ணுறாங்க, ஏன் OnePlus 10 லான்ச் ஆகலை அப்படின்னு கேட்குறீங்களா? யூஸ்வலாக ஐஃபோன், OnePlus இது மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து OnePlus 9க்கு வந்து ஒரு செட்டப் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. அதில் வந்து இப்போ வந்து அதோடைய ரா மெட்டீரியல்ஸ் இல்லைனா அதோடைய டிசைன் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து இப்போ ஐஃபோனில் என்ன பண்ணுவாங்க, iPhone SE அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து OnePlusல பார்த்தீங்கன்னா 9 சீரிஸில் வந்து சப்போஸ் அவங்க வந்து ஓவர் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க, OnePlus 10 வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா அதில் மிச்சம் இருக்கிற பார்ட்ஸ்லாம் வந்து இப்போ வந்து OnePlus 9 RT அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல் கிரியேட் பண்ணி அவங்க வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அதுவாக கூட இருக்கலாம். இன்னும் வந்து OnePlusலேருந்து அஃபிஷியலாக வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா BIS அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்தியாவில் வந்து நீங்கள் எந்த ஃபோனை செல் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஃபோன் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் அவங்க வந்து என்ரோல் பண்ணி இந்த ஃபோனை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் செல் பண்ணவே முடியும். ஸோ அந்த BIS வெப்சைட்டில் தான் வந்து இந்த OnePlus 9 RT வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து 50 மெகாபிக்சல் சோனி IMX லென்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா OnePlus 9 சீரிஸில் வந்த அதே கேமரா ஸ்பெக் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 12 GB வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 256 GB மெமரி வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 65 watts வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ OnePlus 9க்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோயிங் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து OnePlusல ஒரு லேட்டஸ்டான ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா Redmi Note 10 Lite.
இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு Note 9 Pro உடைய நேம் வேரியேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து உங்களுக்கு வந்து Note 9 Proவோட சேமாக தான் இருக்கும், பேர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 720Gயோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யாரெல்லாம் வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக Redmi Note 10 Lite வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா NARZO 50A. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா மொபைலுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹை பட்ஜெட் மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து 10,000க்கு கீழே என்ன மொபைல் லான்ச் ஆகுது, அதில் வந்து எது நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக REALME NARZO 50A தான். REALMEல வந்து இந்த NARZO அப்படின்னு வர சீரிஸ் எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 மெகா பிக்சல் கேமராவோட வருது. அது மட்டும் இல்லாமல் 1.8 அப்பேச்சரோட வருது. ஸோ உங்களுக்கு வந்து கேமரா கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, லான்ச் ஆன உடனே வாங்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா REALME NARZO 50A வந்து லான்ச் ஆக போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா Samsung Galaxy M52. ஸோ சாம்சங்கில் வந்து இந்த M சீரிஸ் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். M51 அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு 7000 mAh வந்த ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ M52 வந்து அதை விட பவர்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து 7000 mAh கொடுத்துருக்கலாம், இல்லைனா அதை விட ஜாஸ்தியாக கூட கொடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா Snapdragon 778 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குவாட் கேமரா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரைமரி கேமரா அட்லீஸ்ட் 64 மெகா பிக்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேக் கேமராவில் 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஸோ M52 வந்து யாருக்கான மொபைல் அப்படின்னா சாம்சங் உடைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. சாம்சங் வந்து கண்டினியூஸாக ஒரு 10 வருஷமா 20 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வேற எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலும் பிடிக்காது. அதே நேரத்தில் ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோன் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராசஸிங் ஸ்பீடோட உங்களுக்கு வந்து கேம் விளாண்டாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஹேங் ஆகாமல் ஒரு ஸ்மூத்தான ஃப்ளோ இருக்கும்னா கண்டிப்பாக M52 வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோடைய பேட்டரி கேப்பபிலிட்டி வந்து இன்னும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக வந்து சொல்லலை. கண்டிப்பாக M சீரிஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து அது வந்து ஹைலைட் ஃபீச்சராக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சியை பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். Jio Phone Next. இப்போ ஏகப்பட்ட ஃபோன் கம்பெனிஸ் வந்து ஏகப்பட்ட ஃபோன்ஸை வந்து ஒரு மாதமும் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுமையாக ஒரு வேறுபட்ட கோணத்தில் வந்து ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3500 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு வந்து 2GB இல்லைனா ஒரு 3GB வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேம் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து குவால்காம் ப்ராசர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி வந்து 32GB வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 4G சப்போர்ட் பண்ணும். இவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3500 தரக்கு வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் ஜியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 பேங்க்ஸோட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபோன் வாங்க முடியாத மக்களுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு. அதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம். இப்போ வந்து ரிலையன்ஸ் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 வந்து ஒரு ஃபோன் கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க. நீங்கள் வந்து 500 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து நீங்கள் மாதம் மாதம் பில் பே பண்ணணும். அது மாதிரி இந்த 3500 கூட அஃபோர்ட் பண்ண முடியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 5 பேங்க்ஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அந்த ஃபோனுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணி நீங்கள் வந்து மாதம் மாதம் சின்ன சின்ன அமௌண்ட்டாக கட்டி ஃபோன் வாங்குற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து கேட்கறக்கே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. 5 கோடி ஃபோன்ஸ் வந்து செல் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. இது வந்து நடந்ததுன்னா நிறைய பேர் வந்து முதல் டைம் வந்து ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய ஃபோன் போய் சேராத கைகளுக்கு வந்து ஃபோன் போய் சேரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இதுக்காகவே ஜியோ நெக்ஸ்ட்காக அவ்வளோ காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி வந்து கிரியேட் பண்ணுது. நீங்களும் வந்து என்னோட சேர்ந்து ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட்டுக்கு வந்து காத்துட்ருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா OPPO F19s. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லான்ச் ஆன OPPO F19, F19 Pro, F19 Pro Plus உடைய ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரைஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு மிட் செக்மெண்ட்டில் ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மொபைல் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக F19 வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே வியூவர்ஸ், செப்டம்பரில் வந்து எந்தெந்த ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃபோனில் ஏதாவது ஒரு ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மொபைலோடைய அன்பாக்சிங்கும் வந்து நாங்கள் பண்ணுவோம். ஸ்டே டியூன்ட் வித் கிங் மொபைல்ஸ். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.